ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பவானி. நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனைங்க நம்மளோட வேலைய தள்ளி போடுறது. சோ நம்மளோட கடமை, இப்ப செய்ய வேண்டிய கடமைய தள்ளி போடுறது. அதாவது இப்ப செய்யலாம், நாளைக்கு செய்யலாம், கொஞ்ச நேரம் கழிச்சு செய்யலாம், இல்ல 1 வீக் கழிச்சு செய்யலாம். அந்த மாதிரி நம்மளோட வேலைகளை தள்ளி போடுறதுதான் நம்ம கிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. சோ இந்த பிரச்சனைனால என்ன ப்ராப்ளம் ஆகுது? நம்ம லைஃப்ல முன்னேற்றமே இல்லாத அளவுக்கு பிரச்சனைகள் உருவாகுது. கரெக்டா? இத நீங்க எத்தனை பேர் ஃபீல் பண்ணிருக்கீங்க? நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஏன்னா நம்ம ஒரு வேலைய அப்பவே முடிச்சோம்னா அப்போ நமக்கும் ஒரு மன நிம்மதி கிடைக்கும். அந்த வேலைகளை நம்ம செஞ்சு முடிக்கிறதுனால யாருக்கு என்ன யூசஸ் இருக்கோ அவங்களுக்கும் ரொம்ப ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். சோ நமக்கு அதனால எந்த விதமான ப்ரெஷரும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்காது. பட் நம்ம அதை கரெக்டா பண்றது இல்ல. சரி, இதனால என்னென்ன பிரச்சனைகள் வருது, அதை எப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சம், இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஜஸ்ட் நம்மளோட கேரக்டர் மாதிரி சின்னதா சேஞ்ச் பண்ணிக்கிறது தான். சரி, எப்படி அதை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஆகும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நமக்குன்னு ஒரு கோல் இருக்கும், பட் அதுல எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்கவே இருக்காது. என்ன ரீசன்? நம்ம ஒரு வேலையை கரெக்டா அந்த டைமுக்கு பண்ணாம தள்ளி போடுறதுனால. செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உழைப்பு நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். கரெக்டா? பட் உழைப்பே நம்ம கொடுக்கல அப்படிங்கும்போது ரிசல்ட் இருக்காது. சோ நம்மளுக்கு வெற்றி கிடைக்காது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம மேல நமக்கு இருக்கிற அந்த தன்னம்பிக்கை போயிடும். நம்மளே குறைச்சு மதிப்பிடுவோம். நீ அந்த வேலையை செய்யறதுக்கு லாக்கி இல்ல, உன்னால இத அச்சீவ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு தாட் நம்ம மனசுக்குள்ளே வந்துரும். அதே சமயத்துல ஒரு வேலைய நம்ம கடைசி நேரத்துல செய்ய போகும்போது அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, லைக் கடைசி நேரத்துல செய்யும் போது அந்த வேலையில ஒரு முழு திருப்தியான ரிசல்ட் கிடைக்காது. சோ அது நமக்கு ஒரு மைண்ட் ப்ரெஷரை தான் ஜாஸ்தி பண்ணும். லைக் எக்ஸாம்பிள், ஒரு பையன் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் ஆகுறான். பட் படிக்கிற எக்ஸாம் வர்றதுக்கு இன்னும் 30 days இருக்கு. சரி, நம்ம நாளைக்கு படிச்சுக்கலாம், நாலாம் மறுநாள் படிச்சுக்கலாம், இன்னும் வீக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் தள்ளி தள்ளி போடுறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கடைசி 1 வீக்ல, இப்போ ஹாஃப்லி எக்ஸாம்ஸ் அந்த மாதிரினா ஃபுல் போர்ஷன் நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். சோ கடைசி 1 வீக்ல அவன் அதெல்லாத்தையும் படிக்கும் போது நம்மளால எப்படி படிச்சு முடிக்க முடியும், நம்மளால எப்படி எக்ஸாம்ஸ்ல நிறைய மார்க் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் அவனுக்குள்ள ஏறிடும். கரெக்டா? இப்போ அவனால எக்ஸாமையும் கரெக்டா போயிட்டு ஒரு மன நிம்மதியா எழுத முடியாது. அப்படியே அவன் எக்ஸாம் எழுதினாலும் அவனுக்கு அவன் எதிர்பார்த்த ரிசல்ட் நிச்சயமா கிடைக்காது. கரெக்டா? சோ மதிப்பெண் ரொம்ப கம்மியா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே சமயத்துல முன்னாடியே படிச்சிருந்தா நம்ம பெட்டரா மார்க் எடுத்திருக்கலாமே அப்படிங்கிற அவனோட மைண்ட் ப்ரெஷர், மன அழுத்தமும் ஜாஸ்தியாக சான்சஸ் இருக்கு. சோ நம்ம ஒரு விஷயத்த தள்ளி போட கூடாது. கரெக்டா? சரி, இந்த தள்ளி போடுறதுனால என்ன ரீசன்ஸ்னால நம்ம விஷயங்களை தள்ளி போடுறோம்? லைக் எக்ஸாம்பிள், ஒரு விஷயத்த நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே அதை என்ன பண்றோமா, ஆரம்பிக்கிறதே இல்லை. இது நம்மளால முடியுமா, நம்ம இதுல இறங்கணும் அப்படின்னா நம்மளால இத ஒரு சக்சஸ்க்கு கொண்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ரொம்ப குறைச்சு யோசிச்சுட்டு, பட் அந்த விஷயத்தை என்ன பண்றோம், கடைசி வரைக்கும் ஸ்டார்ட் பண்றதே இல்லை, தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கோம். இப்போ ஒரு விஷயத்த முழுசா கத்துக்கிட்டு தான் நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் நடக்கிற காரியமே கிடையாது. பட் முடிஞ்ச அளவு ஓரளவு அந்த விஷயத்த பத்தின நுணுக்கங்கள், மூலாதாரம் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத ஓரளவு நம்ம கத்துக்கிட்டு அந்த வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் உள்ள போகும்போது எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் ஜாஸ்தி ஆகும். தினம் தினம் கிடைக்கிற விஷயமே நமக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான். லைக் எக்ஸாம்பிள், ஒருத்தங்க 2 டிகிரி படிக்கிறாங்க. சோ 2 டிகிரி படிக்கிறதுக்கு 6 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 6 வருஷம் 5 வருஷம் இந்த மாதிரி 2 டிகிரி படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை விட
அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையை விட ஒன்லி 6 month மட்டும் ஒர்க் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். வேலையோட நுணுக்கங்கள் அவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா அவங்க அந்த வேலையை பிராக்டிக்கலா பண்ணிருக்காங்க. சோ அந்த மாதிரிதான் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்து நம்ம ஒரு விஷயத்த கடைசி வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாமலே என்ன பண்ணிடுறோம், நம்ம விட்டுறோம். இது ஒரு விதமான கேரக்டர். அடுத்த விஷயம், கடைசி நேரத்துல அந்த வேலையை பண்ணி பெர்ஃபெக்டா பண்ணாதது. இன்னொரு செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணிருப்போம். பட் வேலையை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வேலைக்கான, அதாவது எப்படி எப்படி நம்ம கொண்டு போகணும், எந்தெந்த வேலையெல்லாம் எப்படி எப்படி பண்ணலாங்கிறத தினம் தினம் கத்துக்கிட்டு தினம் தினம் ஒரு பெஸ்ட் நம்ம கொடுக்கணும். கரெக்டா? பட் அதை நம்ம பண்ண மாட்டோம். பண்ணாம அந்த வேலைய பாதியிலே விட்டுறது. சோ இந்த மாதிரி பிரச்சனைனாலும் நம்ம என்னது, நம்மளோட டைம் எல்லாம் தள்ளி தள்ளி போடுறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகளும் வரும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல முக்கியமான கேரக்டர் தான் நமக்கு முக்கியம். ஒரு வேலைய நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல எவ்வளோ தோல்வி வந்தாலும் கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி கண்டிப்பா நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கு இருந்து கண்டினியூஸா முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா வெற்றி. சோ ஸ்டார்ட் பண்ணாமலே இருந்துடுறாங்க ஒரு சிலர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு பாதியில விட்டுடுறாங்க. இன்னொரு சிலர் தான், ஒரு சிலர் மட்டும்தான் என்ன பண்ண, கண்டிப்பா முடிஞ்ச அளவு கடைசி வரைக்கும் முயற்சி பண்றவங்க தோத்ததா சரித்திரமே இல்லை. கண்டிப்பா ஒரு நாள் வெற்றி காத்திருக்கும். சோ இந்த 3 விதமாவும் நடந்துக்கிறாங்க. இதனால இந்த மாதிரி தள்ளி போடுறதுனாலதான் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இந்த 3வது விதம் இருக்கு பாத்தீங்களா, கண்டிப்பா நம்மளோட முயற்சி நமக்கு கிடைக்கும், வெற்றி கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறோம் பாத்தீங்களா, அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே அவ்வளவு சீக்கிரத்துல வராது. அவங்க வந்து முயற்சி பண்றதுனால அந்தந்த நேரத்துல முடிஞ்ச அளவு அவங்களோட ஒர்க்கை கண்டிப்பா கம்ப்ளீட் பண்றவங்களாதான் இருப்பாங்க. மத்த 2 விஷயம் பண்றோம்ல, ஸ்டார்ட் பண்ணாமலே இருக்கிறது, அவங்களுக்கு தான் ப்ராப்ளம். சோ இன்னொரு விஷயம் நம்ம என்ன அப்படின்னா, நம்மளோட டைமை வந்து தேவையில்லாததுல செலவு பண்றது. லைக் எக்ஸாம்பிள், போனு, டிவி, இந்த மாதிரி எல்லாம் நிறைய டைம்லாம் நம்ம செலவு பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம தேவையில்லாம ஊர் சுத்துறது, ஒரு அவசியமே இருக்காது, அந்த மாதிரி வேலைகளை நம்ம பண்றதுனால முக்கியமான வேலையை நம்ம தள்ளி போட்டுறோம். அதே சமயத்துல யாராச்சும் வந்து ஒருத்தங்க நம்ம கிட்ட ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வேலையை எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா உடனே நம்ம என்ன பண்றது, டக்குன்னு அந்த வேலையும் சரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட முக்கியமான வேலையும் நம்ம என்ன பண்ணாம வச்சுக்கிட்டு நம்ம வேலையை தள்ளி போட்டுக்கிட்டு வேலை சுமையை அதிகமா ஆக்கிக்கிட்டு அது மூலமாவும் நமக்கு வந்து இந்த பிரச்சனைகள் வருது. கரெக்டா? சரி, இத சரி பண்றதுக்கு நம்மளே மாத்திக்கணும். லைக் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, பெரிய கோலை குட்டியா பிரிச்சுக்கிட்டு இன்னைக்குள்ள கோல் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுக்கோங்க. இல்ல 1 வீக்குள்ள கோல், நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணணும், நெக்ஸ்ட் லெவல் போகணும். ஒவ்வொரு நாளும் ஜெயிக்கணும், ஒரு தடவை ஜெயிச்சா பத்தாது, ஒவ்வொரு நாளும் ஜெயிக்கணும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கிட்டு அந்த வேலையை நம்ம கரெக்டா பண்ணணும். அடுத்த விஷயம், இன்னொரு விஷயம், ஒரு வேலை ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா அதை நம்ம சீக்கிரமா பண்ணணும். லைக் எக்ஸாம்பிள், ஒரு விஷயம் நமக்கு தெரியல, அதை நம்ம கத்துக்கிட்டு பண்ணணும்னா அந்த விஷயத்த ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள், காலையிலே அந்த விஷயத்த நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு முடிஞ்ச அளவு அதை கத்துக்கிட்டு நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த விஷயத்த என்னன்னா, நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் நம்ம கடகடன்னு ஆஃப்டர்நூன் நைட்டுக்குள்ள கண்டிப்பா முடிச்சிருவோம். சோ அது நமக்கு ஈஸியா இருக்கும். அதாவது அந்த நம்ம ஒரு வேலை பண்றோம்னா அதுல ஃபுல் கான்சென்ட்ரேஷன் நமக்கு ஜாஸ்தி இருக்கும். லைக் எக்ஸாம்பிள், படிக்கிறவங்களா இருந்தா ஒரு 40 மினிட்ஸ் கண்டினியூஸா படிக்கிறோமா, அதுல மட்டும்தான் நம்மளோட கவனத்தை நம்ம செலுத்தணும். அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அந்த மாதிரி ஒரு பிரேக் எடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்மளோட வேலையை நம்ம கண்டிப்பா பண்ணணும். நம்மளோட பின்னாடி கோலுக்கு இப்போ நம்மளுக்குள்ள டைம் வச்சிருப்போம். லைக் எக்ஸாம்பிள், இப்போ நார்மலா நம்ம வந்து 6 o'clock எழும்புறோம் அப்படின்னா அதை விட கொஞ்சம் ஒரு 1/2 hour இல்ல ஒரு 1 hour முன்னாடி அந்த மாதிரி நம்ம எழுந்திருச்சு நம்மளோட டைம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டு, லைக் எக்ஸாம்பிள் 5 மினிட்ஸ் ரூல் அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ 5 மினிட்ஸ் ரூல் அப்படின்னா ஒரு வேலை சின்னதா தினமும் பண்ற வேலைய அதை ஒரு 5 மினிட்ஸ் நம்ம பண்ணணும். இப்போ நீங்க சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, லைக் எக்ஸாம்பிள் ஒரு புக் ஸ்டோரி எழுதணும் அந்த மாதிரி பண்றீங்க, ஒரு நாளைக்கு அதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 3 பக்கம் அதுக்கான ஸ்டோரியை மட்டும் நீங்க சேகரிச்சு சரி பண்ணுங்க. தினம் அதை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம கண்டிப்பா அதை சீக்கிரமா அந்த வேலையை நம்ம முடிச்சிருவோம்.
பட் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பண்ணும்போது நம்ம மூளைக்கு அது கஷ்டமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு பிக்ஸ் ஆகாது, ரொம்ப ரொம்ப ஈஸியாவே இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், டைம் வேஸ்ட்ல இறங்கக்கூடாது. நமக்கு தேவையில்லாத இது பண்ண டைம் வேஸ்ட் பண்றோம்ல, அதுக்குன்னு கொஞ்சம் டைம் லைட்டா கொஞ்சம் நம்ம மைண்ட் ப்ரெஷர் அந்த மாதிரி எல்லாம் ரிலீவ் ஆகிறதுக்கு அதுக்கான டைம் மட்டும் நம்ம கொஞ்சமா செலவு பண்ணிக்கணும். பட் அது நமக்கு ரொம்பலாம் தேவையில்லை, நமக்கு எது தேவையோ அதை மட்டும் தான் நம்ம பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நம்ம பண்ணிருக்கோம், நம்ம லைஃப்லயும் சரி நம்மளோட வேலைகளையும் சரி, பெஸ்டா நமக்கு நம்மளே உற்சாகப்படுத்திக்கணும். லைக் எக்ஸாம்பிள், ஃபேமிலியோட வெளியில போற ஒரு ட்ரிப் அந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சோ நமக்கு பிடிச்ச சாப்பாடு, நமக்கு பிடிச்ச இடம், நம்ம மட்டும் தனியா இருக்கிறது ஓகேனா அதுவும் ஓகே. நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளே என்கரேஜ் பண்ணிக்கணும். சோ அது வந்து இன்னும் ரொம்ப ஈஸி. சோ அதனால நம்மளோட வேலைகள் நம்ம தள்ளி போட மாட்டோம், நம்ம கண்டிப்பா முடிக்கணும், நெக்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளான் மாதிரி கூட வச்சுக்கலாம். சோ நம்ம வந்து நாளைக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வேலைகளை தள்ளி போடக்கூடாது. காலம் பொன் போன்றது அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு உங்களோட இலக்க அடைவதற்கான வேலைகளை செய்யுங்கள், நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள்.